நமஸ்காரம். நமஸ்காரம். இப்போ நீங்க 28 வருஷம் ஒரு வங்கி அதிகாரியா இருந்தீங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு 1980க்கு மேலே, 1980க்கு மேலே நீங்க யோகாவை ஆரம்பிச்சீங்க. அது எந்த உந்துதல்னால நீங்க அப்படி ஆரம்பிச்சீங்க? சார், நான் ஒரு நாள் இந்த 80ஸ்ல தாம்பரத்திலிருந்து மாம்பலத்துக்கு வரேன். எங்க இன்லாஸ் எல்லாம் தாம்பரத்தில் இருக்கா. அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் வந்துட்டு இருக்கேன். இது அரௌண்ட் 80 81க்கு முன்ன 81 ரேஞ்சு. அப்போ ட்ரெயின்ல வந்து ஒரு பையன், சின்ன பையன் புக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கான். சின்ன சின்ன புக்ஸ். அப்பெல்லாம் செல்ஃப் செல்ஃப் ஹெல்ப் புக்குன்னு எல்லாம் இருக்கும். சின்ன சின்னதாக இருக்கும், ஸ்மால் புக்ஸ். எங்கிட்ட வந்து ஒரே கும்பல் எங்கிட்ட வந்து சொல்கிறான், இன்னைக்கு காலையிலேருந்து ஒன்றும் விற்கவே இல்லை, ஏதானு ஒன்று வாங்கிக்கங்கிறான். எனக்கு பாவமாக இருந்தது அந்த பையனை பார்த்தா. சின்ன பையன். பத்தாவது கார்டனிங் இருக்கு, அப்புறம் வந்து குக்கிங் புக் இருக்கு. இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு உபயோகத்துக்கு கிடையாது, எதுவுமே இல்லை. அப்புறம் இப்படி பார்த்தேன், இதில் யோகா அப்படின்னு இருந்தது. அவுட் ஆஃப் ஜஸ்ட் கம்பல்ஷன், ஏன்னா இந்த பையனை ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த புக்கை, சின்ன புக்கு, இட் இஸ் வெரி ஸ்மால், லைக் திஸ் சைஸ். அண்ட் யூனோ தடியான இது ஒன்றுமே அட்டை மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள அந்த புக்கு. அதை வாங்கி நான் மாம்பழம் வந்து இறங்குறதுக்குள்ள அதை படிச்சுட்டேன். அவ்வளவு சின்னது, நுமரனா எழுதியிருந்தான். அதாவது யோகாவை பற்றி சின்னதாகவும் அடக்கமாகவும், ஆனா என்ன வேணுமோ அதுல இருந்தது. அதை படிச்ச உடனே சரி, நம்ம எப்படியாவது யோகா கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வந்துடுச்சு சார் உள்ளே இருந்து. நீங்க கேட்ட கேள்விக்கு கரெக்டான பதில். அந்த உந்துதல் அதுல இருந்து வந்தது. அப்புறம் என்ன பண்ணேன், அந்த புக்கை மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு தேடினேன். அப்போ நான் வங்கியில் இருந்துட்டு இருந்தேன், இந்தியன் பேங்க்ல. உங்களுக்கு தெரியும், இந்த செக்ஷன் வந்து டேர்ம் லோன் செக்ஷன், 4th ஃப்ளோர். அதுல இந்த விஜய் அமிர்தராஜோட ஃபேமிலி அவரெல்லாம் வருவா. அவளுக்கு எங்களுக்கு லோன் கொடுத்துருந்தோம். ஸோ அவர், அந்த பெரியவர் வந்தார். நான் வந்து யாரையோ கேட்டேன், இவ்வாத்துல இவங்க வந்து ஏதோ யோகா எடுக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அவர் சொன்னார், நாங்கள் எடுக்கல, ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொன்னான். ரெட்டி அப்படின்னு ஒருத்தர். சரின்னு காலங்காலத்தால் எழுந்துட்டு பைஜாமா பேண்ட் எல்லாம் போட்டு ஓடி அந்த ரெட்டியோட கிளாஸுக்கு அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். குரூப்பாக இருந்தது. அது என்னமோ அங்கே ஒரு சின்ன பையன் எடுத்தான், சுந்தர்ராஜன். அந்த பையன்கிட்ட நான் சொன்னேன்ப்பா, நீ சொல்லி கொடுக்கறதெல்லாம் சரி, ஆனால் எல்லாராலையும் பண்ண முடியலையேப்பா. நாங்கள் ஒரு 20 பேர் இருக்கோம், பாதி பேர் கீழே தொடவ மாட்டேங்கிறா, பாதி பேர் அப்படியே நிற்கிறா. இது என்னமோ எனக்கு சரியா படலைப்பா, என்ன இதுல என்ன இது இருக்கு அப்படிங்கிறாரு. இல்லை சார், இதெல்லாம் யோகா இல்லை. அந்த யோகாங்கிறது வந்து உண்மையான யோகா உண்மையான யோகாவினுடைய ஆசிரியர் இங்க இருக்க சென்னையில. அவர் பேர் கிருஷ்ணமாச்சாரியான்னு பேரு. அவர் வந்து அவ்வளவு இப்போ எல்லாம் அவர் எடுக்கிறதும் இல்லை. அதை நான் வந்து ஒரு தூரம் போய் அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு விட்டான். அதோட விட்டுட்டு அவனுக்கு அதுக்கு மேல கான்ட்ராக்ட்லாம் கொடுக்க முடியல. அடுத்த ஸ்டேஜில் ஐ ஸ்டார்டட் பையிங் புக்ஸ். நிறைய வாங்குவேன், புக்காக வாங்குவேன். எல்லாத்துலேயும் முழுக்க ஒரே புக்கு. ஆட்டில் எல்லாரும் திட்டல், இனிமே யோகா புக்கு வாங்காதீங்க அப்படின்னு. இந்த மீன் டைம் நானுமே ஒரு சில தியான பயிற்சிகளுக்கு ட்ரை பண்ணுவேன், அங்கங்கே போகிறது. ஒரு ஒரு ஆல்ஃபா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடு, தியான பயிற்சியிலே சிலது, யோக பயிற்சியும் பார்த்து தியான பயிற்சியும். இந்த புக்கு வாங்குற சமயத்துல தான் ஒரு திருப்பம். அதாவது ஒரு புக்கும் எனக்கு ஒண்ணுமே அட்ராக்டிவாவோ யூஸ்ஃபுல்லாவோ தெரியவே இல்லை. அப்போ ஹிந்துல வந்து அந்த ரிவ்யூ செக்ஷன்ல 3 காலத்துக்கு, த்ரீ செக்ஷன்ஸுக்கு அனந்த நாராயணன் ஒருத்தர் ரிவ்யூ பண்றாரு. அது வந்து த ரிலிஜியஸ்னஸ் இன் யோகா அப்படிங்கிற புக்கை ரிவ்யூ பண்றாரு. அது ரொம்ப பெருசு ரிவ்யூ, பெருசா இருந்தது. அதை பார்த்தோன்னா, ஆஹா, இந்த ரிவ்யூ படிச்சாலே இந்த புக்கு ரொம்ப இதுவா இருக்கும்னு தெரியுது. அதுல எழுதியிருக்க டி.கே.வி. தேசிகாச்சார் அவருடைய இது அது அந்த புக்கு அப்படின்னு. நான் என்ன பண்றேன், இந்த குமுதம் ஆசிரியர், குமுதம் பப்ளிஷர் பார்த்தசாரதின்னு இருக்கார். அவர் வந்து வருவார். அவர் வந்து மேல போய் லட்சுமி நாராயணன் சேர்மனை பார்ப்பார். அவர் வாட் பிரிங்ஸ் யூ பார்த்தசாரதி ஹியர்னா, அவர் அங்கே கீழே ஓடி வந்து இங்கேருந்து இதை வாங்கி போயிடுவார், சாங்ஷன் டிக்கெட்டை. குமுதத்துக்கு நாங்கள் வந்து லோன் கொடுக்குறோம். கீழே வந்தார்.
அவரா பறக்கிறார். இங்க அடிக்க மாட்டேங்கிறான்ட்டு இங்க ஆபீஸ்ல பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவன் நான் உட்காந்து வச்சு, சார் உட்காருங்க சார் அப்படின்னு அவருக்கு ஒரு இது பண்ணிட்டு, சார் நீங்க வந்து யோகால இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். நான் பண்ணிட்டு இருக்கேன் பாரதிய வித்யா பவன்ல ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாருங்க. இல்ல சார் இந்த புக்கு பார்த்தேன் இன்னைக்கு ரிவ்யூ கார்த்தால, இதுல போட்டிருக்கிறவர் தான் ஒரு முக்கியமான ஆசிரியரா தெரியுது. ஆனா அந்த புக்குமே காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு, எனக்கு எப்படி இருங்க அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணார், 2 காப்பி அந்த புக்கை உடனே வாங்கி, அது இம்போர்ட்டட் புக் அது, அந்த 2 காப்பியும் வாங்கி அந்த காலத்துல 80ஸ்ல 600 ரூபாய் அது, அதை வாங்கி எனக்கு ஒரு காப்பி கொடுத்தா அவர் ஒரு காப்பி படிச்சுக்கிறது. நான் என்ன பண்ணேன், அதை ஒரு நாள்லயே படிச்சுட்டாரு. அதுல ஒரு படம் கிடையாது. ஃபர்ஸ்ட் யோகா புக் வேர் தெர் இஸ் நோ பிக்சர் அட் ஆல், தெர் இஸ் நோ டெம்ப்ளேட் எல்லாம் கிடையாது. அது முழுக்க அப்படியே அப்படியே புழிஞ்சு எடுத்து தன்னுடைய இதை வந்து தேசிகாச்சார் கொடுத்துருந்தார். அவர் வந்து அமெரிக்கன் யூனிவர்சிட்டியோட கோல்கேட் யூனிவர்சிட்டியில ஒரு லெக்சர் சீரீஸ் எடுத்தார். அதனோடது கம்ப்ளீட்டா அதுல ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கும், யோக சூத்திரத்தை பத்தி இருக்கும், இதுல செக்ஷனா இருக்கும். அது பிற்காலத்துல ஹார்ட் ஆஃப் யோகாங்கிற புக்கா இப்பவும் வச்சுட்டு இருக்கோம், ஹார்ட் ஆஃப் யோகா. ஸோ இந்த புக்கை படிச்சுட்டு உடனே நான் சொல்லிட்டேன் பார்சாதி சார்ட்ட, சார் இவர் தான் சார், ஆனால் என்னால் இவர் ஒன்றும் சந்திக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுங்க, நான் எனக்கு ப்ரெஸ் இருக்கு, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு நாள் சாயந்தரம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அரேஞ்ச் பண்ணி என்னை கூப்பிட்டார். உடனே நான் ஸ்கூட்டரில் அவங்க வீட்டுக்கு போய், பார்சாதி வந்து மயிலாப்பூரில் இருக்கார், அவரோட வீட்டிலேருந்து நாங்கள் காரில் வந்து தேசிகாச்சாரோட வீட்டில் இறங்கினோடனே உள்ளே போனோம். நானும் பார்சாதியும் போனோம். நேராக மேலே அழைச்சின்னு போனேன். பெரியவர் கிருஷ்ணமாச்சாரியா ஒரு ஈஸ்ட் சேர்ல படுத்துட்டு இருந்தார், உட்காந்துருந்தார். அவர்கிட்ட போய், இவர் தான் என்னுடைய அப்பா கிருஷ்ணமாச்சாரியா இல்லை, நாங்கள் 2 பேரும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணோம். நான் அந்த புஸ்தகம் எடுத்துன்னு போயிருந்ததை கொடுத்த உடனே அதுல லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு தெலுங்கு இதுல எழுதி கையில கொடுத்துட்டார். கொடுத்த உடனே வந்த உடனே இந்த மாதிரி யோகா வகுப்பு வேணும் அப்படின்னு கேட்டா, நீங்க சனிக்கிழமை நீ காலத்தால வாங்கோன்னார். அப்ப பார்சாதி சொன்னார், எங்க இவர் வந்து எஸ்ஏபி அண்ணாமலைன்னு எங்க எடிட்டர் இருக்கார், அவரும் யோகா கத்துக்கணுங்க, சரி நீங்க வாங்க 3 பேரும் அப்படின்னார் தேசிகாச்சார். ஒரு சனிக்கிழமை காலையில போய் அக்டோபர் 1982 அப்ப போய் மாடியில போனோம் 3 பேருக்கு சேர்த்து எடுத்துட்டு ஒரு 2 சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை வந்தோடனே என்ன சொன்னார், நாங்க இறங்கி வந்துட்டு இருக்கோம். அப்ப சொல்றாரு அவர், நீங்க 3 பேரும் வந்துட்டு இருக்க, நீங்க பார்சாரதி எனக்கு தெரியுது, அவர் வந்து எஸ்ஏபி அண்ணாமலை, இன்னொருத்தர் வர்றாரே, அவர் யாரு அப்படின்னு கேட்டார். இவாள்லாம் சொன்னா, அவர் தான் எங்களை ஆக்ஷன் வந்தவர், அவர் பேர் ஸ்ரீதரன், பேங்க்ல இருக்காரு. சரி, ஆனா 3 பேருக்கு சேர்த்து சொல்லித்தர முடியாது, நீங்க வந்து பிரிச்சுடணும், நீங்க தனித்தனியா வாங்க வேணுமே அப்படின்னு விட்டார். என்ன மறுபடியும் சனிக்கிழமை அன்னைக்கு வர சொன்னார். நான் காத்தால போனோடனே எனக்கு மாத்திரம் அந்த மாதிரி ஒரு யோகா இது பண்ணி கொடுத்து ஒரு 2 கிளாஸ் அந்த மாதிரி சனிக்கிழமை காத்தால போய் எனக்கு பர்சனலா எடுத்துட்டேன். இல்ல தேசிகாச்சார். அப்புறம் என்ன பண்ண, ஒரு 3 சனிக்கிழமை தான் இருக்கும். ஆன உடனே ஒரு நாள் சொன்னார், நீங்க இங்க வந்து கிருஷ்ணமாச்சாரியா யோக மந்திரம்னு ஒண்ணு இருக்கு, அங்க வாங்கோ அப்படின்னார். எனக்கு தெரியாது. சரி சார் நான் வரேன் அப்படின்னேன். அவர் சொன்னாரேன்ட்டு உடனே அங்க போனேன். அது வந்து சென்ட் மேரிஸ் ரோட்ல இருந்தது. அப்போ வந்து ஒரு வாடகைக்கான இடத்துல இருந்தோம். நான் இப்ப சொல்றதெல்லாம் 82 எண்ட்ல ஆரம்பிச்சாச்சு, டிசம்பர் தாண்டது, அக்டோபர்ல ஆரம்பிச்சேன். அங்க போனோம்னா அவர் சொன்னார், நீங்க வந்து வகுப்பெல்லாம் எடுங்கோ அப்படின்னார். நான் சொன்னேன், 4 வகுப்பு தான் எடுத்திருக்கேன், 1, 2வது எனக்கு ஒன்றும் தெரியாது, 3வது எனக்கு யோகா ஆசிரியர் ஆகணுங்கிற எண்ணமே கிடையாது சார். நான் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு பையன் பொண்ணு ஃபேமிலி எல்லாம் இருக்கு, என்னால இது ப்ரொஃபஷனா எடுத்துக்கவும் முடியாது. அந்த ஃபேமிலியா நான் வந்து அதுலதான், யூ வில் லேர்ன் ஒன்லி பை டீச்சிங், இந்த வார்த்தை தான் சொன்னார். யூ வில் லேர்ன் ஒன்லி பை டீச்சிங், போங்க அப்படின்ட்டார். அப்படின்னு சரின்னு விட்டேன். அப்பெல்லாம் எப்படின்னா, சாயந்தர வேலையில வருவேன், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உடனே போய் நேரம் மந்திரத்துக்கு போனோம்னா அங்கே வெயிட் பண்ணுவோம். இவர் என்ன பண்ணுவார், கையால் ஸ்டிக் டயக்ராமா போட்டு கொடுத்துருவார். அது என்ன பாஸ்டர், அது என்ன எதுவே தெரியாது, அப்படியே சொல்லி கொடுக்கணும். எல்லாருக்கும் அதே தான். இதுக்கு நாங்கள் ஒரு 5-6 டீச்சர் தான் இருப்போம். அப்போதான் ஆரம்பிச்சதே 76, நான் 6 வருஷம் கழிச்சு 82ல சேர்ந்துட்டேன். 76 கிடையாது, 1-to-1 கிளாஸ் இல்லை, 1-to-1 தான். 1-to-1 அவரை பார்ப்பார். அவர் பார்த்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும்னு எழுதி கையில கொடுக்கறத நாங்க டீச் பண்றோம். கம்பவுண்டர் வந்து என்ன மருந்து கொடுப்பான் இல்லையா, டாக்டர் கொடுத்தோடனே, அதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம்.
அந்த மாதிரி கம்பவுண்டருக்கு அதுக்கு மேலே தெரியாது, சார்னு போய் கேட்பான் உடனே. அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்து அவர்கிட்ட போய் கேட்கணும். இப்படி தான் ஆரம்பிச்சது. அது அங்கே வந்தவா எல்லாரும் ஐஐடியில் இருந்தவர் தான் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸாக இருந்தா. நான் ஒருத்தன் தான். ஏன்னா இவர் இன்ஜினியர், இவர் ஹி அட்ராக்டட் இன்ஜினியரிங் பீப்புள் சம்பவம். அவரோட சிக் டயக்ராம் அது இது அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் ஒரு டாக்டர் இருந்தா, வேற யாரோ ஒருத்தர் இருந்தா, பட் நிறைய பேர் அது ஒரு விசேஷமான தகவல். அவர் எல்லாரும் நாங்கள் தனித்தனியாக தான் எடுப்போம் எல்லாருமே. அப்புறம் என்ன பண்ண, ஒரு சின்ன குரூப் தயார் பண்ணி அவரோட வீட்டில் சில தியரிலாம் எடுத்தேன். அதுலேயும் என்னை சேர்த்துட்டார். அந்த தியரி வந்து வரிசையா இந்த ஆசனத்தினுடைய செய்முறை என்ன, அதை எப்படி மாற்றி அமைக்கணும், நம்ம ஏன் இந்த மாதிரி மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் எழுதிப்போம். அப்புறம் யோக சூத்திரம் அப்படிங்கிற ஒரு புக்கு, பதஞ்சலியோட யோக சூத்திரம், அதை எடுப்பேன். அப்புறம் ஹட்டயோக பிரதீபிகா அதை எடுப்பேன். இது எல்லாமே ஒரு சின்ன குரூப்பாக இருக்கும். குரூப் எல்லாம் கிட்டத்தட்ட நல்ல வேலையா நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கிற மாதிரி நேரங்கள்லேயே தான் எடுத்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி அது எனக்கு ஒரு உபகாரமா. தியரட்டிக்கலா மட்டும்தான் எடுப்பாரா இல்ல வந்து உங்களை அது பிராக்டிக்கல் இருந்தா பிராக்டிக்கல் சொல்லுவார். இப்போ ஹட்டயோக பிரதீபிகால ஒரு 8 பாஸ்டர் இருந்ததுன்னா 8 பாஸ்டரும் பண்ணணும், பண்ணி காமிச்சு அது எப்படி என்ன. ஸோ தியரி இந்த யோகாவில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சார், தியரி அண்ட் யோகா, தியரி அண்ட் ப்ராக்டிஸ் கம்பைன்டு தான். அது தனி தியரிங்கிறதே கிடையாது. அதை யோகா அனுசாசனம்னு சொல்வார் தேசிகத்தில். அதாவது அனுசாசனம்னா அது வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது, இட் இஸ் டு பி பிராக்டிஸ்டு இங்கிலீஷில் சொல்லணும். அதே வேதாந்த சூத்திரத்துக்கு அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அப்படிம்பாரு. ஜிக்யாசு சூத்திரண்டாது அப்படிம்பாரு. ஜிக்யாசுனா என்கொயரி, இஸ் தேர் ஏ காட், வாட் இஸ் த நேம், வேர் த காட் இஸ், அதெல்லாம் வரும் அதுல. இங்க வந்து அனுசாசனம். அப்படி எத்தனை வருஷம் நீங்க அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டாரு? ஐயோ, கடைசி நாள் வரைக்கும் ட்ரைனிங். அதாவது ட்ரைனிங்னா என்னன்னா, இது ட்ரைனிங்கிறது இப்படி ஒரு ட்ரைனிங். அதாவது ட்ரைனிங் ஆயிடுத்து, நீ இன்னிலேருந்து போய்க்கோ தனியான்றதே கிடையாது அது. அப்புறம் என்ன பண்ணுவோம், தியரி இல்லாமல் எடுக்க சொல்வேன் சரி குரூப்புக்கெல்லாம். நான் வந்து 1982 அவரை பார்த்து அவரோட எல்லாம் படிக்க ஆரம்பித்தோம். 98 16 வருஷங்கள் நடுவில் ஒரு செட்டு ஹைதராபாடும் போயிட்டு வந்தேன். அப்பவும் அங்கே எடுக்க சொல்லுவார். அப்போல்லாம் வந்து டிப்ளமா அந்த மாதிரி இப்போ வச்சுருக்கோம் நாங்கள், அந்த மாதிரிலாம் கிடையாது. சான்றிதழ்லாம் கொடுக்க மாட்டார், அவர் எடுப்பார். பரீட்சைன்னு தனியாக கிடையாது. ஒரு நாள் போய் உட்காந்தோடனே ஸ்ரீதர் அவித்யானா என்னன்னு சொல்லுங்க அப்படிம்பார். அப்படியே நமக்கு எல்லாம் சட்டை கட்டையெல்லாம் கட்டி விட்ட மாதிரி ஆகிடும். என்னடா அது அப்படின்னு. அப்படி நம்ம படிச்சிருக்கோமா என்னன்னு தெரியாது டக்குன்னு. அதுதான் அதுதான் எல்லாமே, எல்லா கேள்விகளுமே நீங்கள் மகாமுத்ரா பண்ணிக்காங்களோ அப்படிம்பார். அப்படித்தான் கேள்வி. அவர் வந்து தான் அசஸ் பண்ணி இது பண்ணி வச்சுட்டு இருந்தார். அவர் பிற்காலத்தில் சொன்னார், நான் வெறும்னா ஒன்றும் உன்னை டீச்சராக பண்ணி போட்டுல, ஏன் போட்டேன்னு கேட்டேன்னா இதில் ஒரு பேச்சு வருது, நீ அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு அதுலேருந்து வருஷங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேங்கிறதுனால உன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டும் உன்னுடைய இதை வச்சு நான் போட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன ஆகுதுன்னா 16 வருடங்கள் கழிச்சு 1998 நான் 50 வயதை முடிக்கிறேன். முடிச்ச உடனே நான் வேலையை இந்தியன் பேங்க்ல விட்டேன். அந்த அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்தியன் பேங்க் ஆமா ஆமா 98 மட்டும் பார்த்துருந்தேன். ஒரு 16 வருடங்கள் இதுவும் யோகா டீச்சராகவும் இருந்தேன், இதுவும் மெயின் பேங்க்லயும் இருந்தேன், யோகா டீச்சரா ஈவினிங்ல போய் பண்ணேன். அப்புறம் யோகாவுக்காகவே அந்த வேலையை விட்டீங்களா? இல்ல, அதாவது அப்ப உங்களுக்கு தெரியும், பட் நம்ம நீங்க வந்து இதை எடிட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். ஐ லீவ் இட் டு யுவர் சாய்ஸ். சரி, யோகாவில் முழு மூச்சா ஈடுபட்டீங்க? இல்ல சொல்லிவிடுறேன். அதாவது எனக்கு வங்கியினோட பணி பிடிக்கல. வங்கியினோட பணி எனக்கு அப்பதான் நான் வந்து ஸ்கேல் 4 சார்னா, ஸ்கேல் 4ல இருக்கேன். அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இன்பேங்க் மர்ச்சன்ட் பேங்கிங் பெரிய வேலை, நிறைய வேலைகள்லாம் வருது. நிறைய மற்ற வேலைகள் இல்லாமல் வந்து நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நிறைய ஃபினான்ஸ் கம்பெனிலாம் வேண்டான்னு சொல்லிட்டேன். சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து போக முடியல. சில மாற்றங்கள் பேங்க்லயும் நடந்தது. நடந்த உடனே எனக்கு அந்த வேலையை பிடிக்கல, எனக்கு போக வேண்டாம் போல ஆயிடுச்சு. எனக்கு இங்க பிடிப்பு ஈர்ப்பு ஜாஸ்தியா போயிடுச்சு. அப்ப என்னோட மனைவி பையன் வந்து வேலைக்கு போயிட்டான், பொண்ணு கல்யாணம் ஆயிட்டான். அவ எல்லாரும் என்ன சொன்னா, உனக்கு பிடித்தமானதுக்கு போ விட்டுருன்ட்டான். சரி, இந்த வேத மந்திரங்கள்ல எப்ப ஈடுபாடு வந்தது? ஆமா ஆமா, ஐயோ நல்ல கேள்வி. அப்ப என்ன பண்றாரு, ஒரு நாள் அவரோட கார்லயே அவரோட ஆக்ஷன் போவார். இது ஒரு பெரிய
இப்போ உங்களுக்கு சொன்னாதான் தெரியும். ஒரு ஒரு குரு, ஒரு ஆச்சாரியனோட கடாட்சம் நமக்கு வந்து ஃபுல்லா கிடைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இது இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு ஒண்டிதான் தெரியும். அந்த மாதிரி எனக்கு அவர்கிட்ட கிடைச்சது. அவர் என்ன பண்ணுவார், கார்லயே அழைச்சின்னு போவார். அங்கே அவனு போறேன் வா அப்படிம்பார். ஃப்ரெண்ட்ல உட்காந்து போவோம். ஒரு தடவை என்ன அழைச்சின்னு போச்சு கேட்டார். கொஞ்ச நாள் ஆயிடுது. நான் வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் இல்லை. ஒரு தரம் சொன்னேன், நீங்க வந்து காத்தால வாங்க 6 மணிக்கு. நான் வந்து வேத அத்தியனம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என் பையனுக்கு சொல்லி கொடுக்குறேன். பெரிய பையனுக்கு பூஷன்னுட்டு. நான் அப்பா கிட்ட கத்துன்னு இருக்கேன். நல்லா பூர்ணமா ஃபுல்லா கத்துன்னு இருக்கேன். நீங்க வாங்க. பார்த்தசாரதிங்கிறவர் இருந்தார் இல்லையா, குமுதம் பார்த்தசாரதி, அவரையும் வர சொன்னார். அவருக்கும் ஆசை இருக்குன்னு. கார்த்தால 6 மணிக்கு ஓடுவோம் எல்லாருமே. 3 பேராம் பையன் அவங்க இருந்து வருவான். நான் பார்த்தசாரதி, அவரோட பையன் பூஷன். கார்த்தால 6 மணிக்கு ஆரம்பித்தார். சரியா 6:30 மணி மட்டும் ½ an hour முதல்ல சூக்தங்கள் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அப்படி போனார். சூக்தங்கள் எல்லாத்தையும் 10 சூக்தங்கள் எல்லாத்தையும் 5 சூக்தங்கள் 10 சூக்தங்கள், அதுக்கப்புறம் ருத்ரன் சமக்கா எல்லாம். இவாள்கிட்ட என்ன விசேஷம்னா, அவப்பா கிட்ட அவர் அத்தியனம் கத்துக்கிட்டார். கிருஷ்ணமாச்சாரிய வேதம் தான் அவருடைய இதுவே. அவர் பூர்ணமா அத்தியனம் பண்ணி வேதாந்தங்களை படிச்சு அப்படி வந்தவர். அவருடைய குருகுலத்துல படிச்சு வந்தவர் அவர். அவருடைய அவாழ்த்த என்னன்னா, அந்த உச்சரிப்பு வந்து கன்னடத்துல இது பண்றதுனால உச்சரிப்பு ரொம்ப கரெக்டா இருக்கணும். அல்ப பிராணம், மகா பிராணம், அது எல்லாமே. அதனால அவர் என்ன சொல்றார், தமிழ்காரா உங்களுக்கு வராதுன்னு திட்டுவார் எங்களை. அதனால திட்டி சொல்லி கொடுப்பார். இது பாருங்க, இது வராது உங்களுக்கு அப்படிம்பார். அப்புறம் என்ன பண்ண, அந்த குரூப்பை பெருசு பண்ணி, நான் வேலையை விட்டுட்டு வந்தோடனே இன்னும் கொஞ்சம் அந்த குரூப்பை பெருசா போச்சு. அந்த சாண்டிங் குரூப்பு நிறைய சொல்லி கொடுத்தார். நிறைய கிருஷ்ண யஜுர்வேதத்துல கத்துக்கிட்டார். இந்த கிருஷ்ணமாச்சாரியார் வந்து அவர் எழுதின ஏதோ ஒரு புத்தகத்தை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்க இல்லையோ? இல்ல அது இப்போ லேட்டஸ்ட். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணமாச்சாரியாவோட எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை ஒண்ணு சொல்லிவிடுறேன். அதாவது நான் எப்ப வந்து அவாத்துக்கு போனாலும் அவர் உட்காந்துருப்ப, அவர் என்னை பார்த்து ஸ்ரீதரா எப்படி இருக்க அப்படின்னு தமிழ்லயே பேசுவார். அந்த அளவுக்கு என்ன வயசு இருக்கும்? அதாவது 1888 பார்ன் சார் அவர். 1989 அவர் 1888 பிறந்தார். 1989 மட்டும் இருந்தார். ஸோ 82 நான் பார்க்கும்பொழுது 7 வயசு கம்மி, 93 வயசு அப்போ அவருக்கு. 93க்கு ரொம்ப ஃபிட். அதை பத்தி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி சொல்றேன் உங்களுக்கு. ஒரு இது, அதாவது அப்படி உட்காந்துருப்பார். நான் அவரை தேசிகாச்சாரை பார்த்துட்டு கிளாஸ் எடுத்துன்னு கீழே போட்டு அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு போவேன். அவர் என்ன பண்ற, தேசிகாச்சார் சொல்ற, நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை காத்தால 11 மணிக்கு வாங்கும். அந்த காலத்துல நம்மெல்லாம் வந்து ரெக்கார்டர், இந்த கேசட் ரெக்கார்டர் வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன கேசட் ரெக்கார்டர் வச்சிருந்தேன், பேனசானிக். அதை எடுத்துன்னு வாங்க. அதை போட்டு அப்பா கிட்ட அவருடைய லைஃப் அவரை சொல்றேன், நீங்க ஒண்டி வந்து எடுத்துக்கோங்க. நான் போனேன், போய் உட்கார்ந்த உடனே அவர் பாட்டுக்கு இப்படி தலை கை வச்சுப்பார். அப்படி வச்சுன்னுட்டு நான் வந்து இங்க இருந்து இப்போ வாரணாசிக்கு போனேன். வாரணாசியில இதெல்லாம் நடந்தது. அப்புறம் அங்கிருந்து இந்த இடத்துக்கு போனேன். அப்படி இப்படின்னு வரிசையா சொன்னேன். அவருடைய லைஃப்ல நடந்த முக்கியமான விஷயங்கள் ஒரு 7, 8, 10 இருக்கும். 6 ஆனோன்னு இனிமேலேருந்து கிடையாது, நாளையிலேருந்து கிடையாது போங்க அப்படின்ட்டார். ஏன்னு கேட்டா, அதாவது இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஈகோ ட்ரிப்னுட்டு, அந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தினார். இனிமே சொன்னா இது வந்து என்னுடைய அகங்காரத்துக்கு ஜாஸ்தியா போற மாதிரி இருக்கு, வேண்டாம் அப்படின்ட்டார். சரி, நீ இவர்கிட்ட வந்து சொன்னேன். அவர் என்ன சொன்னார், நீங்க அதை அப்படியே டிரான்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை அப்படியே தமிழ்லயே டிரான்ஸ்கிரைப் பண்ணேன். டிரான்ஸ்கிரைப் பண்ண உடனே குமுதம் பார்த்தசாரதி கிட்ட சொன்னேன், சார் இது எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை சரிதம், இதை நான் கொஞ்சம் சிலதெல்லாம் சேர்த்துக்கிட்டு பண்ணியிருக்கேன், இதை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கன்னார். அவர் சொன்னார், இதெல்லாம் எங்களுக்கு குமுதத்தில் இந்த மாதிரி எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒத்து வராது, இது எங்களுடைய மேகசினே வேற, கலைமகளுக்கு போங்கோ அப்படின்னா. கலைமகள்ல கீவாஜா இருந்தார். கீவாஜா என்ன போய் பார்த்தோன்னா அவர் என்ன சொன்னார், சரி பண்ணிடலாம். ரமணின்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் தான் எடிட்டர், சப் எடிட்டராக இருந்தார். அப்புறம் பின்னாடி அவரே எடிட்டராக அவரே வந்தார். அவர் வந்து என்னோட உட்காந்துட்டு தேசிகாச்சாரோட உட்காந்து அதை வந்து ஒரு சீரியலைஸ் பண்ணோம் கலைமகள்ல. அது அப்புறம் ஒரு யோகியின் சரிதம்னு ஒரு புக்கா பண்ணி இப்ப தமிழ் புக்கா இருக்கு இப்போ இன்னும். இதுதான் முதல்.
அப்புறம் வந்து ரொம்ப நாட்கள் வரைக்கும் நான் ஒன்றும் எழுதுறதுக்கெல்லாம் இது இல்லை. தேசிகாச்சார் அவர் கிருஷ்ணமாச்சாரியா என்ன பண்றாரு இதையும் சொல்லணும். கிருஷ்ணமாச்சாரியா வந்து யோக வல்லி அப்படிங்கிற தலைப்புல he has written a commentary for யோக சூத்ரா இன் சான்ஸ்கிரிட். அவர் வந்து கமெண்ட்ரி ஃபார் பிரம்மசூத்திரமே எழுதியிருக்கார். அது எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அது அவ்வளவு தூரம் சரியா இது பண்ண முடியல. யோகசூத்திரா கமெண்ட்ரி உட்காந்து திருப்பி திருப்பி பண்ணி கைவல்ய பாதம் அப்படிங்கிற முதல் பாதத்தினோட கமெண்ட்ரிய சரி சீர் பண்ணி மாமா வந்து வரதாச்சாரி டாக்டர் வரதாச்சாரின்னு ஒருத்தர் ஆக்ஷன் போக சொன்னார். மாமா வந்து கிருஷ்ணமாச்சாரியாட்ட ஆக்ஷன் போக சொன்னார். அவர் பாண்டிச்சேரியில இருக்கிறவர். அவர் ஒரு பெரிய வித்வான், படிப்பாளி. அவர் வந்து விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல எக்ஸ்பர்ட். அவர் மாமாவுக்கு வேணுங்கிறவர். மாமா என்ன பண்ணார், ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி இவர் ஆக்ஷன் போய் கிருஷ்ணமாச்சாரியாட்ட காமினார். கிருஷ்ணமாச்சாரியாவும் அவரும் சொல்றாரு. நானாஜி மாமா, நம்ம மாமா நானாஜி நாராயணிகர் மாமா சொன்னா தானே தெரியும் மற்றவாளுக்கு. நானாஜி நாராயணிகர் மாமா அவர் வந்து ஆக்ஷன் போன்றார். போய் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணா அவன் 2 பேரும் பேசிட்டு இருக்கான். எல்லாம் ஆச்சு. ஆனோடனே இவர் தேசிகாச்சார் சொன்ன, இந்த யோகவல்லி சம்ஸ்கிருதத்துல இருக்கு, இதை நீங்க கொஞ்சம் சரி பண்ணி தமிழுக்கு இது கமெண்ட்ரி தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவோங்கிற. அதுவும் இந்த 85 86 அந்த ரேஞ்சில் தான் வருது. பேங்க்ல இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், பாண்டிச்சேரிக்கு போய் பஸ்ல போயிட்டு அவர் வரதாச்சாரியாட்டில் உட்காந்து அதெல்லாம் சரி பண்ணி எடுத்துட்டு வருவேன். அதை அப்படியே ஒரு புக்கா பண்ணும். குமுதம் வந்து they took up தி பிரிண்டிங் அண்ட் அதர் திங்ஸ். அவளே இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் செட்டு புக்கு அந்த யோகவல்லிக்கு அப்படியே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தான். அது அப்படியே வந்தது, வெளியில வந்தது. ஆனா வெளியில வந்ததே வழி அது அவ்வளவா எல்லாராலையும் படிக்க முடியல. ஏன்னா ரொம்ப ஹெவி சப்ஜெக்ட். தேசிகாச்சார் சொன்னார், இதை இங்கிலீஷ்ல பண்ணாதான்ப்பா எல்லாம் படிப்பா, டிரான்ஸ்லேட் இட் இன்டு இங்கிலீஷ் அப்படின்னாரு. பண்ணவே இல்லை. 85 86ன்னு வச்சுக்கோங்களேன், அது பப்ளிஷ் ஆகி. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நானும் இந்த யோக மந்திரத்திலேயே ஒரு சம்ஸ்கிருத ஸ்காலர் ஒருத்தர் இருந்தார். இப்போ வெளியில போயிட்டார். அவரும் நானுமா சேர்ந்து அதை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணோம். அப்ப என்ன பண்ணோம், சான்ஸ்கிரிட்ல இருந்து இங்கிலீஷ், தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் ரெண்டையும் சேர்த்துட்டு அதுதான் இப்போ பிரணிதானான்ற புக்கா வந்திருக்கு. ஸோ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தி சான்ஸ்கிரிட் கமெண்டரி ஆஃப் கிருஷ்ணமாச்சாரியா ஃபார் தி யோக சூத்ரா ஃபர்ஸ்ட் சாப்டர் கைவல்ய பாகா. யோக சூத்திரவா யோக வல்லியா? அது பேரு, அதுக்கு பேர் யோகவல்லி. அந்த கமெண்ட்ரிக்கு பேர் யோகவல்லி. அதுதான். இப்போ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா கமெண்ட்ரிக்கும் பேர் வைக்கிறது தான் முக்கியம், அவசியம். அது தவிர நீங்க வேற ஏதாவது புக் எழுதிருக்கலாம் யோகா பத்தி? இது வரைக்கும் ஒண்ணு எழுதலாம். சரி, இப்போ நீங்க வந்து அந்த கவர்மெண்ட் கவுன்சில் ஒண்ணுல நீங்க மெம்பரா இருந்தா இல்லையோ, இப்போ இருக்கீங்களா? இருக்க. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கவர்மெண்ட் கவுன்சில் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவுன்சில் வரிசையா முதல்ல மொரார்ஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகான்னு ஒன்று இருக்கு. அந்த மொரார்ஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகாங்கிறது என்னன்னு கேட்டோம்னா, ஆயுஷ்னு ஒரு மினிஸ்ட்ரி தனியா இருக்கு. இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இந்த 5 டிசிப்ளினுக்கும் 5 நேஷனல் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கா. சித்தாவோட நேஷனல் இன்ஸ்டிடியூட் சென்னையில இருக்கு. அந்த மாதிரி யோகாவோட நேஷனல் இன்ஸ்டிடியூட் செட்டப் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுதான் மொரார்ஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா. இன்னைக்கும் பிரைமரி அதுல கவர்னிங் பாடியில நான் இருந்தேன். முதல்ல ஒரு செட் இருந்தேன், இப்ப மறுபடியும் இருக்கேன். இதை தவிர 2010 to 2015 இருந்தீங்க. 5 வருஷம் இருந்தேன். கரெக்ட். மறுபடியும் இருக்கீங்க. இப்போ மறுபடியும் 5 வருஷம் டேர்ம் கொடுத்துருக்கான். அதை தவிர சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் யோகா நேச்சுரோபதியில மெம்பர். அப்புறம் என்ன பண்ணா, அந்த பிஐஎஸ்னு ஒன்று, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு, அவார்டுல வந்து ஒரு மெம்பரா இருக்கேன். அதுலயும் ஒரு கமிட்டி. இந்த மாதிரி இந்தியன் போர்டு அதுலயும் இருக்கேன். யோகா சர்டிபிகேஷன் போர்ட்லயும் ஐ எம் எ மெம்பர். அதே மாதிரி இந்தியன் யோகா அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி அது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதுதான் யோகா சொல்லி கொடுக்கறதுக்கு படிப்புக்கான சிலபஸ் அதுல நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சிலபஸ் அதுதான் யோகா சர்டிபிகேஷன் போர்டுல வருது. அதுக்குள்ள சிலபஸ் கமிட்டின்னு வச்சிருக்காது. உலகம் பூரா நீங்க சுத்தி இருக்காரு. உலகம் பூரா எல்லாம் இல்லை சுவாமி. அதாவது இந்த யோகா விஷயமாக
நான் வந்து போன இடங்கள் வந்து யூரோப்பில் ஜெர்மனி, பிரான்ஸு, லண்டன் இங்கெல்லாம் போயிருக்கேன். யோகாவுக்காகவே ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் தான் மெயினாக இருக்கும். அமெரிக்கா? இது ஆ அமெரிக்கா, யூஎஸ்? அமெரிக்காவில் நான் வந்து யோகாவுக்காக போல, என் பையனோட இதுக்காக போய் அங்கே யோகா எடுப்பேன். அப்படிதான். அது ஒன்றும் நமக்கு இது கிடையாது. முக்கியமாக என்னென்ன சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, 2014 தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகாவை நமது பிரதமர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல சொல்றார். சொன்ன உடனே அது வந்து டிசம்பர் 2014 சொல்ற 21 ஜூன் 2015 இருந்து ஆரம்பிக்கணும்னு விட்டார் அவர். ஃபர்ஸ்ட் 21 ஜூன் 2015 கவர்மெண்ட்ல என்ன பண்றா, ஒரு செலக்ட் யோகா டீச்சர் சீனியர் மோஸ்ட் அவளை சைனாவுக்கு அனுப்புறா கொண்டாடுறதுக்கு. அதுல அந்த குரூப்ல நான் இருந்தேன். அது ஒரு பெரிய சீனாவுக்கும் போயிருக்கீங்க நீங்க? சீனாவுக்கு 3 தடவை போயிருக்கேன். சரி. சீனாவுக்கு அங்க சீனர்களுக்கு யோகால ஆர்வம் இருக்கா? ரொம்ப ஆர்வம், ரொம்ப ரொம்ப ஆர்வம், ரொம்ப ஆர்வம். என்னுடைய வாழ்க்கையில சார் இது ஒரு நிமிஷம் சொல்லி ஆகணும், பதிவு பண்ணணும். அதாவது நம்ம வந்து நீங்க உங்களுக்கு தெரியும், நமக்கெல்லாம் சின்ன வயசுலலாம் இந்த சீனாவை பத்தின ஒரு ஒப்பீனியனே வேற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, தவறான இப்போ கூட ஒப்பீனியன் தான். தெரியாது. ஏன்னா அது இந்த சண்டை வந்து சீனாவோட நம்ம சண்டை நல்ல ஒப்பீனியன் கிடையாது. ஆமா, சினிமாவெல்லாம் வந்து அதெல்லாம் பார்த்து அவ்வளவு சின்ன பையனா இருக்கு இல்லையா, நான் என்னடா அது இந்த கண்ட்ரிக்கு நம்ம போறோமே இது எப்படி, ஆனா கம்ப்ளீட்டா மாறிடுச்சு சார். அப்படி ஒரு சந்தோஷமும் ஒரு இதுவும். அவள் டாய்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி நம்மளையும் வச்சு மேல டாய்ச்சி பண்ணிட்டு இருப்பான், நீங்க கீழே யோகா பண்ணுங்கோம்பா. ரொம்ப 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 பிரியமா. அதுக்கு லாங்குவேஜ் தெரியாட்ட கூட பரவாயில்ல சார், பிரியமான அப்படி ஒரு உண்மையான பிரியத்தோட இருந்தாங்க எல்லாம். ரொம்ப சந்தோஷம். இந்த கிருஷ்ணமாச்சாரி யோகா மந்திரத்தில் நீங்க இன்னும் ஒரு சீனியர் கன்சல்டன்டாகவும்? இல்ல இல்ல இல்ல, நான் வந்து கிருஷ்ணமாச்சாரிய யோக மந்திரத்துல 2002 இருந்து 2009 வரைக்கும் மேனேஜிங் ட்ரஸ்டியா இருந்தேன். அப்புறம் அதை ரிசைன் பண்ணிட்டு 2009 இருந்து என்னுடைய 70வது வயது, 60ல நான் ரிசைன் பண்ணிட்டேன். 2009 2008 60 கம்ப்ளீட் பண்ணேன். சார்கிட்ட சொன்னேன், ஜேசிகா சார்ட்ட, நீ ஆரையானு கொண்டு வந்து வச்சுட்டு போ அப்படின்னாரு. அப்புறம் 2009 ரிசைன் பண்ணேன், கும்பகோணம் போனேன். பட் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் 2009 இருந்து எனக்கு 70ங்கிறச்சே 7 11 18 மட்டும் கிட்டத்தட்ட 9 2018 மட்டும் நான் ட்ரஸ்டியாகவும் இருந்தேன். அதற்கப்புறம் ஒரு 20 ரேஞ்சில் அதையும் ரிசைன் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்பெஷல் கன்சல்டன்ட் அப்படின்னு வச்சிருக்கான். அதாவது நான் சீனியர் மோஸ்ட் 2 பேர், நானும் லதா சதீஷ், நாங்க 2 பேரும் மென்டார், சீனியர் அட்வைசர், தெரபிஸ்ட் அப்படின்னு. இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்டேன்னா, போர்டுல வந்து அவ ஏதாவது கேட்பா, வேணும்னா கேட்பா. போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி எல்லா டீச்சர்ஸுக்கும் டீச்சர் கிளாஸ் எல்லாம் எடுப்பேன். இப்போ நான் எடுத்துட்டு இருக்கேன், கிளாஸஸ் எடுக்கிறேன். அப்புறம் தெரப்பி கிளாஸ் கொடுப்பேன், தெரப்பிக்கு கைட் பண்றேன். டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி, முந்தைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அவர் தியான பயிற்சி கற்றுக்கொண்டு செய்தது ஒரு சுவையான நிகழ்ச்சி. அவர் தனக்கு தியானம் வேண்டும் என்று எங்களது ஆசிரியரை கேட்கிறார், தியானம் பயில வேண்டும் என்று. அதற்காக எங்கள் ஆசிரியரும் அவருமாக சேர்ந்து சூரியனை தேர்ந்தெடுத்து சூரியன் மீது தியானம் செய்வதாக ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. அதற்கு உண்டான பயிற்சியை எங்களது ஆசிரியரே கொடுத்துவிட்டு என்னை அதுக்கு மேற்கொண்டு ஃபாலோ செய்ய சொல்கிறார். சூரியனை வணங்குகிறேன் என்று தமிழில் மந்திரத்தை எடுத்துக் கொடுக்கிறார் எங்களது ஆசிரியர். நான் மறுநாள் செல்லும் பொழுது கலைஞர் சிலப்பதிகாரத்திலிருந்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்ற அந்த மொழியை எடுக்கலாமா என்று சொல்கிறார். அதை கேட்டு எங்களுடைய ஆசிரியர் மிகவும் மகிழ்ந்து ஞாயிறு போற்றுதும் என்று வைத்துக்கொண்டு அதையே மந்திரமாக வைத்துக்கொண்டு அந்த பயிற்சியை செய்கிறார். இதிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு இந்த மெசேஜ் என்னன்னு கேட்டோம்னா, இந்த மந்திரங்களை எப்படி ஒருத்தருக்கும் சூஸ் பண்றது அப்படிங்கிறது
ரொம்ப அற்புதமான விஷயம். மந்திரங்களை ஆசிரியர்களே, முக்காவாசியும் ஆசிரியர்களே தேர்ந்தெடுத்து கொடுப்பார்கள். தாங்களும் எடுக்கலாம் என்பதை பற்றி இது ஒரு முக்கியமான உதாரணம். இதற்கு யோக சூத்திரத்துல அபிமத தியானாத்வா என்று சொல்கிறார் பதஞ்சலி முனிவர். தனக்கு எது அபிமதம், தனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதையே தியானம் செய்ய வேண்டும். அப்பொழுது அதில் உபயோகப்படுத்தும் மந்திரமும் அதே மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சான்று. 12வது உலக சர்வ தேச யோக தினத்தில் ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால், இந்த யோக தினத்தை 21ஆம் தேதி ஜூன் மாதம் எல்லோரும் 7 மணிக்கு ஏன் செய்ய வேண்டும், அதுவும் ஒன்றையே ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கு நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஒரு தகவல் கொடுக்கிறார். எல்லோரும் அன்று செய்ய வேண்டும் என்ற அந்த இதை அவர்தான் உணர்த்தினார். இப்பொழுதும் அது காலை 7 மணிக்கு ஒரு புரோட்டோகால் என்று செய்யப்படுகிறது. செய்யாவிட்டால் பரவாயில்லை, அதை பார்த்துட்டு இருந்தாலோ அதை நினைத்தாலோ போதும். இதற்கு அவர் கொடுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், அவர் சொல்கிறார், நான் என்பதிலிருந்து நாம் என்ற எண்ணம் மாற வேண்டும், நான் என்ற எண்ணம் போய் நாம் என்ற எண்ணம் வர வேண்டும். கூடி இது மாதிரி செய்யும் பொழுது அது கிடைக்கிறது என்று சொல்கிறார். 11 வருடமாக அதே நடந்து 12வது வருடத்தில் இப்பொழுது செல்லும் பொழுது அது நன்றாக தெரிகிறது. இது பல வகையான நம்முடைய வாழ்க்கை நேர்மறையில் பல வகையான காரியங்களில் தெரியும். தீபாவளி கொண்டாட்டம், அதாவது வேற எந்த மாதிரி கொண்டாட்டங்களிலும் தெரியும். முக்கியமாக கோவில்ல தேர் இழுக்கும் பொழுது இது தெரியும். எல்லோரும் வடம் பிடித்து இழுக்கும் பொழுது அந்த நான் என்ற எண்ணம் போய் நாம் என்ற எண்ணம் வரும். ஆகவே நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த சர்வதேச யோக தினத்தை கொண்டாடி ஒன்றாக இருந்து மகிழ்வோம். உங்க அந்த கேவைஎம்ல மைத்ரான்னு ஒண்ணு இந்த ஊனமுற்றவர்களுக்கு எல்லாம் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்களே, இப்போ இருக்கா? அது இருக்கு மித்ரான்னு சொல்லுவோம். அது அவுட்ரீச் ப்ரோக்ராம். மித்ரானுடைய விஷயம் என்னன்னா, அது எக்கனாமிக்கலி வீக்கர் பீப்புளுக்கு மெயினா கொடுக்கறா. அதுல பணமே இல்லாத அவுட்ரீச், வெளியில போய் சொல்லி கொடுக்கறது. அதுல முக்கியமா என்ன சொல்லணும்னு கேட்டா, ஸ்பெஷலி ஏபிள்டு சில்ட்ரன் தான் அதுல ரொம்ப முக்கியம். மதுரம் நாராயணன் சென்டர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான். அது ரொம்ப நல்லா பண்றான். அது யோகா ஃபார் ஸ்பெஷலி ஏபிள்டு சில்ட்ரன் ஒரு தனி செக்ஷனே வச்சுட்டோம். அதுக்கு சில பேர் எத்தனை அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்க கத்து கொடுத்துருப்பீங்க? நம்பர் எந்த கையில இல்ல, நிறைய இருக்கு. இப்பவும் போயிட்டு இருக்கு. அதாவது அங்கேயே போய் சொல்லி கொடுக்க. இப்போ உங்களுக்கு இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட் துரோணாச்சாரியான்னு ஒரு அவார்டு கொடுத்தது. அந்த மாதிரி வேற ஏதாவது அவார்டு வந்திருக்கா? இந்தியன் யோகா இந்தியன்ல இண்டிகான்னு ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன்ல கிரேட்ஃபுல் டு குரு அப்படின்னு ஒண்ணு கொடுத்தா. இண்டிகா அப்படின்னு அவ ஒரு முக்கியமான, அதாவது நம்மளுடைய இந்திய கலாச்சார விஷயங்கள், நம்மளுடைய பண்பாடு, அதை பத்தி காக்கிறவாவா இண்டிகா. அதுல யோகாவும் ஒண்ணு வச்சிருக்கா, மற்றதும் இருக்கு. அவளுக்கு கிரேட்ஃபுல் டு குரு அப்படின்னு ஒண்ணு கொடுத்தா. பாண்டிச்சேரியில மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு. அங்கதான் அந்த ஆனந்தான்னு ஒருத்தர் இருக்காரு. ஆனந்த யோகி பாலயோகி பவனானி அப்படிங்கிற ஆனந்தான்னு இருக்கிறார். அவர் அங்க ஒரு யோகா இது வச்சிருக்கிறார். அந்த மெடிக்கல் காலேஜ்லயே ஒரு விங்கு. அந்த விங்குல என்னை அட்வைசரா போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் நாளைக்கு அவ ஒரு செமினார் எல்லாம் பண்றா. அங்க எனக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்தான் அந்த ஸ்ரீ பாலாஜி வித்யாபீட், விச் இஸ் ரன்னிங் த மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு யோகா ஆச்சாரியாவோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. உங்களுடைய குருநாதர் அவரை ஒரு பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு முந்தி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய குருநாதருடைய அப்பாவும் குருவும் அந்த கிருஷ்ணமாச்சாரியார்கிட்ட அனுகிரகம் வாங்கறதுக்கு நீங்க தான் எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எங்களுக்காக இவ்வளவு நேரத்தை நீங்க ஒதுக்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திரு
யோகா குரு ஸ்ரீதரன் அவர்கள் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி கொடுத்த ஒரு மெசேஜ். அதை வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். தேங்க்யூ. நமஸ்காரம். நமஸ்காரம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. வணக்கம். இன்று 12வது சர்வதேச யோக தினம். 2014 டிசம்பர் மாதத்தில் நமது பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி உலக சுகாதார அமைப்பில் 21 ஜூன் மாதத்தில் உலகத்தில் எல்லா நாடுகளும் யோக தினமாக கொண்டாட வேண்டி பரிந்துரைத்தார். அதை சார்ந்து ஒவ்வொரு வருடமும் 21 ஜூன் சர்வதேச யோக தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த 12வது வருட யோக தினத்தின் என்ன தலைப்பு என்று பார்த்தால், இது ஆரோக்கியமான முதுமை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோகா உலகத்துக்கு பாரதம் கொடுத்த ஒரு பரிசு. உடல் மனது இரண்டையும் சமநிலையும் ஆரோக்கியமாகவும் வைக்க ஒரு அற்புதமான பயிற்சி. இது பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் பாரதத்தில் உண்டானது. இது எப்படி ஆரோக்கியமான முதுமைக்கு இது எப்படி உதவும் என்று பார்த்தால், முதுமை என்பதை ஒருவராலும் தடுக்க முடியாது. முதுமை என்பதால் வெறும் நம்மளுடைய வயது மாத்திரம் கூடுகிறது என்று அர்த்தமல்ல. அதோடு சேர்ந்து நமது உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த உடல் முதிர்ச்சி அடைவதால் அதனுடைய உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. அவைகள் தன்னுடைய சீரான வேலையை செய்வதில் ஒரு சில தடங்கல்கள் ஏற்படுகின்றன. இவைகளை போக்கினால்தான் ஆரோக்கியம். எல்லா உடல் உறுப்புகளும் நன்கு வேலை செய்து மனமும் நல்ல நிலையில் இருப்பதற்கு யோகா ஒரு நல்ல அதிசயமான பயிற்சி. இந்த யோகா அஷ்டாங்க யோகம் என்று சொல்லப்படுகிறது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி. யமம் என்பது ஒரு கட்டுப்பாடு. வெளி உலகத்தைப் போல் நம்முடைய வெளி உலகத்தை பற்றிய கட்டுப்பாடு. உண்மையே பேசுதல், கருணையுடன் இருத்தல், அந்த மாதிரி. நியமம் என்பது நமக்கு நாம் விதித்து கொள்ளும் கட்டுப்பாடு. அதாவது நம்ம எப்பொழுதும் தூய்மையாக இருத்தல், நம்மை பற்றி நாம் நல்ல சிந்தனை செய்தல், இப்படி ஒரு 5 வகையான விஷயங்கள். ஆசனம் என்பது உடற்பயிற்சி போன்றது. ஆனால் உடற்பயிற்சி அல்ல. ஆசனம் உடலில் சில பகுதிகளை ஒரு மாதிரி வைத்தல். ஆனால் அது உடற்பயிற்சிக்கு வித்தியாசமானது. உடற்பயிற்சியில் நாம் உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்மளுடைய உடலை பற்றி நமக்கு கவனம் இருக்காது. ஆசன பயிற்சியில் நம் கவனம் உடலிலேயே முழுவதும் இருக்கும். ஆசன பயிற்சி நம்ம உடலை நன்றாக தளர்ச்சி செய்து தெம்பும் கொடுக்கிறது. அடுத்ததாக பிராணாயாம பயிற்சி நமக்கு இதயத்திற்கு, நுரையீரலுக்கு நல்ல பயிற்சியாகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்தது பிரத்யாகாரம் என்பது நம்மளுடைய இந்திரியங்கள் வெளியில் போகாமல் உள் சென்றால்தான் நம் மனம் கொஞ்சம் அமைதி அடையும். அதை உள்செலுத்துவதற்கு உண்டான பயிற்சி. தாரண, தியான, சமாதி என்ப 3ஐயும் சேர்த்து தியானம் என்று சொல்வர். பயிற்சியில் ஆசனம், பிராணாயாமம், தியானம் இந்த 3ம் தான் முக்கியமான பயிற்சிகள். இந்த பயிற்சிகளை தினமும் செய்வதன் மூலம், அதனால்தான் அரசாங்கம் யோகா 365 என்று ஒரு தலைப்பில் நிறையாக அது பேசப்படுகிறது. அதாவது 365 நாளும் நாம் யோகா செய்ய வேண்டும், தினமும் யோகா செய்ய வேண்டும். அப்பொழுது இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து, யோகம் என்றாலே சேர்வது தானே, எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து
அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏதோ ஒரு பயிற்சி, முக்கியமாக சில பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பயிற்சிகளை செய்வதன் மூலம் நாம் எல்லோரும் மனதளவில் ஒன்று சேர்கிறோம். இந்த மனதளவில் ஒன்று சேர்வது ஒரு முக்கியமான விஷயம். இந்த உலகத்தையே பண்டைய காலத்தில் வசுதேவ குடும்பம் என்று சொல்வார்கள். அதாவது உலகம் ஒன்று என்று. பல காரணத்திற்காக நாடுகளாக பிரிந்திருக்கலாமே ஒழிய நாம் எல்லோரும் ஒரே 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 ஒரு வசுதேவ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இதைதான் நம் பிரதமர் அடிக்கடி வலியுறுத்துகிறார். நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம் மனதும் சேர்ந்து அமைதி அடைகிறது. நம் மனம், ஒருவருடைய மனமும் அமைதி அடையும் பொழுது எல்லோருடைய மனமும் சேர்ந்து அமைதியடைகிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த அமைதி தானே முக்கியம். ஆகவே இன்று நாம் எல்லோரும் யோகத்தை பயிற்சி செய்துவிட்டு தினமுமே நமக்கு என்று கொடுக்கப்பட்ட யோகத்தை தினமும் பயிற்சி செய்வோம். நல்ல ஆசிரியரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட படித்து கற்றுக்கொண்டு செய்வதுதான் இதனுடைய முக்கியமான அம்சம். யோகா எல்லோருக்கும் உண்டு. சிறியவர்கள், இளைஞர்கள், முதியோர் மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே அவரவருக்கு உண்டான யோகத்தை அவரவர்கள் செய்து நம் மனது அமைதியை அடைந்து முதுமையில் வரக்கூடிய வியாதிகளை தவிர்த்து ஆரோக்கியமாக இருப்போம். வணக்கம்.